அவரோட போட்டோ ஒன்று. கலைஞரின் இளைஞரணிக்கு கலைஞரின் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்குகள் இருக்கும்ல, அது மாதிரி உடன்பிறப்புகளுக்கு வந்து ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அண்ணா வழி நீள் ஆற்றுக்க பொதுப்பணி இலக்கியம் பதுக்கீடு ஈனதை ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்காரு. இது வந்து இளைஞரணி வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு அந்த ஆத்திச்சூடியா இருக்கு. அப்புறம் அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ், பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதியாரு ஸ்டாலின் அவர்கள் பாருங்க, 10 பருவத்தில் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட எப்படி 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதாவது கலைஞர் வித் ஸ்டாலின் அந்த மாதிரி போட்டோன்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல கலைஞர் கூட அவர் இருந்தது. இந்த இங்கேயும் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அப்புறமா இது உதயநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் இருக்காரு அங்க பின்னாடி. கலைஞரும் ஸ்டாலினும் சேர்ந்து இந்த போட்டோஸ். இது வந்து இளைஞரணியில வந்து அவர் இருந்து பணியாற்றிய போது எடுத்த போட்டோ ஸ்டாலின் அவர்கள். இவர்தான் ஐயா விபி சிங், அதாவது சமூக நீதி காவலர் விபி சிங். இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின விபி சிங். இவர் தான் என்டிஆர், தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தியவர் என்டி ராமராவ். கலைஞர் எல்லாரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்காங்க. உதயநிதி 1980 திமுக இளைஞரணி வந்து 1980 தொடங்கி வச்சிருக்காரு கலைஞர். ஜூலை 20 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இளைஞரணி தொடங்கப்பட்டிருக்கு. ஆமா, இது வந்து இளைஞர் திமுக கோபால் தலைமை மன்றம். இது பாருங்க, 16 வயசுல இளைஞரணிய தொடங்கியிருக்காரு பாருங்க ஸ்டாலின் அவர்கள். அரை நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 60 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து 10 பருவத்துல இருந்த அந்த போட்டோ. இந்த ஸ்லோகம் வந்து இந்த எழுத்து வந்து ஃபேமஸ். அவர் சொன்ன வார்த்தை, அதாவது ஸ்டாலினை பத்தி கலைஞர் சொன்னது. எல்லாரும் வந்து கலைஞரை தான் உழைப்பு எப்படிங்க நேரம் பத்துது எழுதுறதுக்கு, பேசுறதுக்கு, நடிக்கிறதுக்கு, இப்படி அரசியல பணியாற்றுறதுன்னு கேட்பாங்க. ஆனா கலைஞரே வேக்க வச்ச ஒரு ஆளா வந்து ஸ்டாலின் எடுத்துருக்கிறாரு. தம்பி ஸ்டாலினை பத்தி நீங்க சொல்லணும்னா உழைப்புன்னு சொல்லி 3 வாட்டி அதை சொன்னாரு. உண்மையிலே வந்து கலைஞர்கிட்ட அந்த பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி சொன்னா அவரு புள்ள அதனால சொன்னாரு அப்படின்னா, அவருக்கு எத்தனை நிறைய பிள்ளைங்க அவருக்கு, எல்லாருக்குமே சொன்னார் அதை. அதனால வந்து அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இப்ப இன்னைக்கு பண்ணார்ல ஒரு பயங்கரமான ஒரு அதிரடி எல்லாம், அதெல்லாம் இதுதான் அடுத்த. அதாவது அவர் எப்ப வந்து காசு கொடுத்தாரு, எப்போ அவர் அறிவிச்சாருன்னு அவனுக்குமே தெரியல. பட்டா அடிச்சார்ல, அது எப்ப 2 மணிக்கு வச்சு 1 மணிக்கு வச்சு கூட எடுத்து போஸ்ட் பண்ணி காசு அனுப்ப சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு நைட்ல கூட உழைக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. அடுத்தது முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன் வரும் தயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காரு, தத்துவம் மாதிரி. இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு போட்டோ, சிலையா வச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சிலை. ஐயா கலைஞரும் அவங்க அம்மாவும் அஞ்சும் அம்மாவும் இருக்கிற ஒரு போட்டோ. அவருக்கு வந்து எல்லாருக்கும் அம்மானா யாருக்கு தான் பிடிக்காதுங்கிற மாதிரி, அம்மானா அவருக்கும் ரொம்ப சென்டிமெண்ட். அஞ்சும் அம்மாள் அவங்களோட உள்ள போட்டோ அது. அடுத்தது அவங்களோட கல்யாண போட்டோ, அம்மா தயாளம்மாள் அவங்களோட கல்யாண பத்திரிகையே இருக்குது. நம்மளோட கல்யாண பத்திரிகை நமக்கு தெரிய மாட்டேங்குது. 1948 ஒரு கல்யாணம் இருக்குது, அது ஒரு கல்யாண பத்திரிகை. சொற்பொழிவாளர்கள் பார்த்தீங்களா, அறிஞர் தளபதி அண்ணாதுரை எம்ஏ அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ரீனிவாசன் இளங்கோ புலவர் குழந்தையா அப்படின்னு போட்டிருக்கு. முரசொலி ஆசிரியர் திருவாரூர் பாருங்க, முக்கியமான ஒரு தகவல். முரசொலி ஆசிரியர் இருந்த போது அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 1948 கல்யாணம் ஆயிருக்கு. தயாள அம்மாள். ஒரு ஐயாவோட சிலை, இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான சிலை. என்ன அப்படின்னா, அவர் கலைஞர் வந்து படிக்கும் பொழுதே வந்து ஒரு கையெழுத்து பிரதி நடத்தியிருக்காரு. அதான் மாணவ நேசன் அப்படிங்கிற அந்த கையெழுத்து பிரதி. அப்போ வந்து அவர் எப்படி இருந்திருப்பாரு என்ன அப்படி போட்டோ வச்சு ஒரு சிலை மாதிரி உருவாக்கியிருக்காங்க. கையெழுத்து பிரதி தான் இது. என்னதுன்னா கையெழுத்து ஏடு போட்டுக்கு பாருங்க, கையெழுத்து ஏடு கேந்திர பள்ளி ஆரூர் அப்படின்னு போட்டு, ஆசிரியர் மு கருணாநிதி, இணை ஆசிரியர் செங்கமலம் அப்படின்னு போட்டிருக்கு. செங்கமலம் யாருன்னு தெரியல, அவங்க அக்காவா என்னன்னு தெரியல அப்படின்னு போட்டு ஒரு பத்திரிகை ஏடு அவர் ஆரம்பிச்சு வச்சது. இதெல்லாம் வரலாறு. அவர் வந்து இப்போ மட்டும் பத்திரிகையாளர், படிக்கும் போதுலேருந்து ஒரு பத்திரிகையாளர், மாணவ பத்திரிகை நடத்திருக்காரு. அப்பெல்லாம் வந்து ஃபுல்லாவே கையெழுத்து பத்திரிகை தான். இன்னைக்கு எப்படி வந்து அரசியல்லாம் வந்து இப்போ நடிகர்னா வந்து யூடியூபு சோசியல் மீடியா ட்ரெண்டிங்னு இருக்குது. அன்னைக்கு வந்து அரசியல் பத்திரிகையில எழுத்தாளர் ஆகணும்னா சொந்தமா அவங்க வந்து கையெழுத்து பத்திரிகை நடத்தணும். எல்லாருமே அப்படி நடத்தி வந்தவங்க தான். அதுல ஒரு மிகப்பெரிய ஆளா வந்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. அறிஞர் அண்ணா காஞ்சியிலே ஒரு புதன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான்ங்கிற மாதிரி, அண்ணா அவர்கள் இறந்த பொழுது
அண்ணாவுக்காக கூடின கூட்டம் கிண்ண சாதனை, மெட்ராஸ் வந்து அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு. ஓகேங்களா, அது வந்து காண கிடைக்காத ஒரு கூட்டம். அப்போ வந்து கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்காக எழுதின அந்த கடிதம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடிதம். அது எப்போ படித்தாலும் அதை வந்து தேம்பி தேம்பி அழுவாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னங்க சொப்பா அம்மா பார்த்தாலும் அண்ணான்னு எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அண்ணான்னு சொல்லுவாரு. நான் சாகும் போது கூட அண்ணான்னு சொல்லிட்டு தான் சாகணும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. எப்போ கேட்டாலும் அண்ணன் தான் சொல்லுவாரு. அவ்வளோ எப்படி அந்த பாண்டின்னு தெரியல. அது வந்து எப்படி ஒரு தலைவனை வந்து இப்படி நேசிக்க முடியும், எப்படி தலைவனை இப்படி கொண்டாட முடியும்? ஒரு நண்பனை, ஒரு மனைவிய, ஒரு குழந்தைய, ஏதோ இருக்கலாம். ஆனா ஒரு தலைவனை வந்து ஒரு தொண்டர் வந்து இப்படி நேசிக்க முடியுமா அப்படிங்கிறது கலைஞர் வந்து ரொம்ப ஆச்சரியம் தான் எனக்கு. அப்படி நேசிப்பாரு. அதுல வந்து நம்ம இவரு இருக்கார்ல அண்ணா ஆராசா வந்து இந்த கவிதையை அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கவிதை வந்து ரொம்ப ஃபேமஸான கவிதை. கலைஞரோட எழுத்துல பித்தா இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கவிதையை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதுல முக்கியமான சிலது நானே அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆராசான்னு சொல்லி அதுல என்னன்னா, கொடுமைக்கு முடிவு கொண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் அப்படின்னு இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றா, இதையும் தாங்கும் ஏதன்னா நான் எமைக்கு இதயம் அப்படின்னு எழுதி முடிச்சிருப்பாரு. அதனால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை இது. ரொம்ப படிக்கும் போதே வந்து எம்மண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி உண்டு என்று பகிர்ந்தாயே அப்படின்னு இருக்கும். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை அப்படின்னு நிறைய எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை. ஓகேங்களா, அடுத்து கலைஞரும் எம்ஜிஆருமான இந்த 2 சகாப்தங்கள் இருக்குல்ல, அதுக்கான போட்டோஸ் இது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது, அதோட போட்டோ அது பாருங்க. அண்ணா, கலைஞர், சம்பத்தான் தெரியல, SSR நினைக்கிறது பக்கத்துல, இதுவும் எம்ஜிஆர்னு தெரியல. இது ரொம்ப ஃபேமஸான போட்டோ, நம்ம நிறைய பார்த்துருப்போம். அண்ணா, கலைஞர், அந்த கார் வந்து கலைஞர் கார் தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அது மாதிரி இங்க கலைஞர், நெடுஞ்செழியன், எம்ஜிஆர் அப்பயே தொப்பி போட்டார் உள்ள இருக்க. ஓகே, அதே மாதிரி இங்க கழக குரல், ஓகேங்களா, கலைஞர் பேராசிரியர், ஓகேங்களா, இது வந்து நெடுஞ்செழியன் நாவலர், இது கலைஞர் அப்படின்னு இருக்குது. ஓகே, இது வந்து கலைஞர் இந்த எல்லாரும் இருக்கிறாங்க இதுல. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோ, நான் நினைக்கிறது எதிலும் ஜனநாயகம். கலைஞரோட அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, அவர் ஜனநாயகவாதினா எப்படி எந்த முடிவு எடுத்தாலும் அது எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து அவர் முடிவு வச்சிருப்பாப்புல. நம்ம எடுத்த முடிவு சரியா அப்படின்னு ஒரு பெரும்பான்மை மக்களோட அது ஒத்து போதா, நம்ம எதை மிஸ் பண்றோம், எதை தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கறதுக்காக எல்லா விஷயங்களையும் அவர் வந்து பலரோட முடிவை கேட்டு, பலரோட முடிவுன்னு சொல்லக்கூடாது, பலருடைய கருத்து ஒப்பீனியன்களை கேட்டு நம்ம எந்த கருத்தை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு அதை உள்வாங்கி தான் எல்லா முடிவுகளையும் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் அவர் நடத்தின எனக்கு அவர்கிட்ட உள்ள குணத்திலேயே பெரிய குணம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, அவர் ஜனநாயகவாதிங்கிறது தான். ஒரு திட்டம் வந்தா கூட அதுக்கு வந்து ஒரு கமிஷன் போட்டு இந்த திட்டத்துக்கான காரணம் என்ன, நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கூட ஒரு கமிஷன் தான் போடுவார். கமிஷனுங்கிறது நாட் ஓன்லி கமிஷனுங்கிறது எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்கறது தான் கமிஷன். ஸோ அதில் வந்து அவருக்கு தமிழகத்துக்கு கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் அப்படி கொண்டு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி அது மக்களோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த உந்துதல் நடந்திருக்குது. அது எல்லாமே அவரோட ஜனநாயகத்தன்மை தான் காரணம். அதனாலதான் அவர் எல்லாத்தையுமே அந்த தன்மை இருக்காரு. அதோட அந்த நீட்சி தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்குது, எல்லாரையும் மதிக்கிறது. கலைஞர் எப்போதும் எல்லாரையும் மதிக்க தயாராக தான் இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் அப்படி இல்லை. அதனாலதான் அவர் கலைஞர் அந்த வள்ளூர் கூட்டம் தொடக்கத்து கூட அவர் கூப்பிடாம இருந்திருக்காருன்னா எவ்வளவு ஒரு வன்மவாதியா அவர் இருந்திருக்காருங்கிறது நமக்கு அப்பதான் தெரியுது. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான போட்டோவா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரே ஃப்ரேம்ல இருந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது கற்பனை போட்டோ இல்லை, உண்மை போட்டோ தான். அப்புறம் அறிஞர் அண்ணா ஆலயம் திறப்பு விழாவில் அண்ணா அவர்களின் துணைவியார் ராணி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் கலைஞர். ஓகே, அது வந்து லேட்டா தான் ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அண்ணா அறிவாலயம், அதுக்கு வந்து அண்ணா அவர்களின் துணைவியார் ராணி அவங்கள வந்து கூப்பிட்டு திறந்து வச்சிருக்காரு பாருங்க. ஆக்சுவலா தான் பெரிய ஆளுனா கூப்பிட்டுருக்க கூடாது, எம்ஜிஆர் தான் கூப்பிட்டுருக்க மாட்டாரு, கலைஞர் வச்சு கூப்பிட்டுருக்காரு. கலைஞர், அதாவது திமுக உள்ள அணிகள் எத்தனை அணிகள் இருக்கு பாருங்க. தொண்டர் அணி, இளைஞர் அணி 3, 5, 7, 9, 10, 13, 15, 16, 18, 20 அணி இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப 23 அணி இதுன்னு நினைக்கிறேன் மொத்தமா. இப்ப வந்து மொத்தமா கழகம் காக்கும் அணிகள் அப்படின்னு சொல்லி 20 அணிகள் இருக்குது. கழக தலைவராக தொடர்ந்து 11வது முறை தேர்வு செய்யப்பட்ட கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதெல்லாம் வந்து அண்ணா அறிவாலயத்தில் உருவானது, அதனால அதுல இருந்து அந்த போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம்
அவரோட எழுத்து பணிகள், முரசொலியோட அந்த பவள விழா முரசொலி ஆரம்பிச்சு அதில் அவர் ஆற்றிய பணிகள் இருக்கு இல்லைங்களா, அதோட தொகுப்பாக போட்டிருக்காங்க. அவர் வந்து எழுதின காலத்தில் முரசொலி, பொங்கல் மலர், 57 பொங்கல் மலர், 58 பொங்கல் மலர், அப்புறமா முரசொலி நான் பெற்ற முதல் குழந்தை, கலைஞர் கடிதம், அங்க 62 பொங்கல் மலர், இதெல்லாம் வந்து பொங்கல் மலருக்கு சிறப்பு மலர் போட்டிருக்காரு நினைக்கிறேன். தீபாவளிக்கு போறது இருக்கு, அவரு பொங்கலுக்கு மட்டும்தான் போட்டிருக்காரு. இது வந்து அவரு கடைசி காலத்துல அவர் வந்து முரசொலி 75 முன்னாடி இருக்கிறாங்க. முரசொலி பவளக்காட்சி அரங்கம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அரங்கம் அமைச்சிருக்கிறாங்க. சென்னையில் இருக்குது, கோடம்பாக்கத்தில். அங்கே போனால் அதை பார்க்கலாம், முரசொலியோட பவள அரங்கம். இது என்னது, முதல் பிள்ளை முரசொலி, அது முத்தமிழ் அறிஞரின் முதல் பிள்ளை. அவருக்கு வந்து முரசொலி தான் எப்போதுமே அவர் வந்து கண் விழிக்கும் போது அது அந்த பத்திரிகை இருக்கணும். அப்போதான் வந்து அவருக்கு அது கண் விழிச்சதா அந்த டே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு அவரும் பல இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கனெக்டட். மாணவ நேசன் பத்திரிகை சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாணவ நேசன்ல இருந்து அவர் வளர்ந்து வந்து ஆரம்பிச்ச ஒரு பத்திரிகை தான் முரசொலி. அதில் முக்கியமான வாசகம் இருக்கும், இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான வாசகம். அதோட ஹிஸ்டரி தான் இந்த போட்டோஸ். இது வந்து சில கார்ட்டூன்ஸ் போட்டிருக்காங்க. தம் எண்ணங்களை கேலி சித்திரமாக, அதாவது அவரே வரைஞ்சிருக்காரு. இதை அவருக்கு வரைய கூட தெரிஞ்சிருக்குது. என்ன சொல்லுவாங்க, கார்ட்டூன்ஸா, கேலி சித்திரமாவும் வரைஞ்சிருக்காரு. அப்பப்புல அந்த சட்டையர்ஸை வந்து எழுத்தா மாத்துவாங்க, அதை ஓவியம் கார்ட்டூன்ஸா மாத்துவாங்க. அதுல இருந்து வருங்க. ஓகே, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காங்கிரஸ் வந்து எப்படி கையாண்டுச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. அவரே வரைஞ்சதுன்னு போட்டிருக்காங்க, வரைய கூட தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு உள்ளடக்கிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு. எழுத்து, நடிப்பு, அரசியல் அப்படின்னு அவருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே அவர் தன்னோட வேலைகளை செஞ்சிருக்காரு. இது வந்து அவரோட நாடக பணி, கலைஞரின் நாடக படைப்புகள் பாருங்க. அவர் வந்து நாடகமா எழுதுனது, மந்திரிகுமாரி நாடகமாக தான் எழுதியிருக்காங்க. மணிமகுடம், தூக்குமேடை நாடகம், உதயசூரியன், இதெல்லாம் நாடகம். கடைசியா வந்து அந்த 19 நாடக காப்பியங்கள் எழுதியிருக்காரு. இவர் வந்து நடிச்சது, கலைஞர் வந்து நாடகத்துல பங்கேற்றது காகித பூணூர் நாடகம். 1967 அரசியல் இது கட்சிக்காக தேர்தலுக்காக வந்து 11 லட்சம் ஃபண்டு கொடுத்துருக்காரு, தேர்தல் நிதியா. ஓகேங்களா, அதுக்குதான் அந்த மோதிரம் போட்டதுன்னு நினைக்கிறேன், கனையாழி மோதிரம். இந்த சாக்ரட்டிஸ் நாடகம் நடிச்சது, கலைஞர் நடிச்சது. இது சிலப்பதிகாரம், கலைஞர் ஏற்றியதுலேயே வந்து ரொம்ப, அதுதான் பூம்புகாருங்கிற படமா வெளில வந்துச்சு. இது வந்து இது ஒரு வித்தியாசமான போட்டோவா இருக்குது. 1944 எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்ற பொருளாக்கத்திற்காக பழனியப்ப சீர்திருத்த நாடகம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிவகுருங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. நாடக மேடை யாரோ இது தெரியல. ஓகே, இதான் அவரோட சின்ன வயசு போட்டோ. அவரோட கர்லிங் ஹேரு, இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இருந்திருக்குது. இது வந்து அவரோட நாடகத்துறையை வந்து காட்டும் விதமா இந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது கலைஞர் ராஜாத்தியம்மாள் கனிமொழி. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் வந்து அவர் என்ன செஞ்சாலும் அதை வந்து பொது வெளியில ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட செஞ்சிருக்காரு. அதாவது இந்த வெள்ளை அறிக்கை, வெளிப்படைத்தன்மை, அரசியலில் வெளிப்படைத்தன்மைன்னு நம்மள்ட்ட வந்து பாடம் எடுப்பாங்க. ஓகேங்களா, அவர் எப்போதுமே அவர் ஓப்பனாக தான் இருந்திருக்காரு. இன்னைய வரைக்கும் அதை எப்படி வந்து சொல்லணும், எங்கேயும் நான் மறைக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒரே உதாரணம் தான் இது. அவர் 2வது கல்யாணம் பண்ணா கூட அவர் வந்து முறையா அதை வந்து வெளியில சொல்லி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு அதை வந்து இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இறந்தப்போ கூட அவர் உடல் வந்து கோபாலபுரத்துலயும் இருந்துச்சு, சிஐடி காலனிலையும் இருந்துச்சு. அதை வந்து செஞ்சது வந்து ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா, இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா, இல்ல பிஎம்கேருக்கு வந்து ஃபண்டு எங்கடான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க, நீங்க கேட்கக்கூடாது அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. வெளிப்படைத்தன்மைக்கு வந்து நம்ம கிட்ட பாடம் எடுக்கிறாங்க. என்ன பண்றது, இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிலையா இருக்குது. அதாவது கலைஞர் தானே, இது கலைஞர் தானே. ஓகே, அவர் வந்து பேட்மிண்டன் டென்னிஸ் விளையாடும் போது சின்ன வயசுல எடுத்துக்கிறாங்க. சின்ன வயசுலயே அவர் டென்னிஸ் ஆடி இருக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். இப்போ சோத்துக்கே வெளியில காலத்துல அவர் எப்படி டென்னிஸ் ஆட முடியும்? அப்ப அந்த அளவுக்கு இருந்திருக்காரு அவரு. நிறைய கதைகள் இருக்குது. எப்படின்னா, கலைஞரும் சிவாஜியும் தஞ்சாவூர்ல இருக்கும் பொழுது
சிவாஜி சொல்லியிருக்காரு அவரோட சுயசரிதையில, கலைஞரோட மோதிரத்தை வாங்கி தான் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. இவங்க கலைஞர் மஞ்சள் பை தூக்கிட்டு வந்தாரு, அப்புறம் வந்து திருட்டுறையில் வந்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பொய். திருட்டுறையில் ஏறி வந்ததெல்லாம் அவரு கிடையாது. கண்ணதாசன் வந்து தான் தான் திருட்டுறையில் ஏறி வந்து திருட்டுறையில் ஏறி வந்து கண்ணதாசன் தான், சரிங்களா? அது வந்து கலைஞர் கிடையாது. ஏன்னா பாருங்க, அவர் பத்திரிகை நடத்திருக்கிறாரு, வந்து இது மாதிரி ஆட்டங்கள்லாம் ஆடி இருக்கிறாரு. அதெல்லாம் அன்றைய வாழ்வில் வந்து சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு சாதாரணம், அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பணக்கார லைஃப். ஸோ அதெல்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது என்னது, தன் வீட்டை இலவச மருத்துவமனை ஆக்கிய கலைஞர். ஓகே, கோபாலம் ஒரு வீட்டை, ஆமா, அதாவது அவங்க வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டை வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்க போறாங்க. இப்ப கலைஞர் இறந்திருக்காரு, இப்ப தயாளு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்புறமா அந்த வீடு வந்து ஹாஸ்பிட்டலா மாத்த போறாங்க. என்னன்னா இலவச மருத்துவமனை, அஞ்சுகம் முத்துவேலர் அறக்கட்டளை, சரிங்களா? அஞ்சுகம் அம்மா, அவங்க அம்மா பேரு, முத்துவேலருங்க அப்பா பேரு. நம்ம இங்க வந்திருக்கிறது காட்டூருங்களும் அவங்க அம்மா ஊருக்கு தான். அஞ்சுகம் முத்துவேலர் அறக்கட்டளைக்கு வழங்கிட வந்து பாருங்க, மைந்தர்கள் மு க அழகிரி, மு க ஸ்டாலின், மு க தமிழரசு, தயாளு அம்மாள் பத்திரிகை அந்த பத்திர பதிவாளர் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்திட்டு ஒப்படைத்தனர். இதுலயும் வெளிப்படை தன்மையோட 3 பிள்ளைங்கள்ட்டையும் கையெழுத்து வாங்கி 3 பிள்ளைங்களோட சேர்ந்து தான் கொடுத்துருக்காரு. சொத்தை பிரிச்சு கொடுக்கறது பாருங்களா, அவரோட சொத்தை அவரோட அந்த எல்லா குடும்பத்தோட எல்லா முழு ஆதரவையும் பெற்று அதை பத்திரிகை பண்ணியிருக்கிறாரு. அதோட சான்று தான் இது. எவனாவது இந்த மாதிரி பண்ணுவீங்க? பிஎம் காருக்கு எங்கடா டீட்டெயில்னு கேட்டா அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாதுங்கிறாங்க. நம்மள்ட்ட வெளிப்படுத்த பாடம் இருப்பாங்க நம்மள்ட்ட. அடுத்தது, இது ரொம்ப அவரோட வாழ்க்கை, சொந்த வாழ்க்கைக்கான ஒரு பகுதியாக அதை வச்சிருக்கிறாங்க. இது தயாளு அம்மாள், இது மிஸ்டர் முரசொலி மாறன் அவர்கள். முரசொலி மாறன் வந்து ரொம்ப பெரிய ஆளு, அவரோட மனசாட்சி. அதாவது அண்ணாவுக்கு எப்படி கலைஞரோ அதே மாதிரி கலைஞருக்கு வந்து அவரோட அக்கா பையனான முரசொலி மாறன். அவரை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவருக்கு, கலைஞருக்கு. கலைஞர் நினைச்சா அதை செய்யக்கூடிய பயங்கர இன்டலெக்சுவல், ஒரு காலத்தில் டெல்லியின் முகமாக இருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற ஆக்டிவ் பாலிட்டிஷியன், இன்டலெக்சுவல். நீங்க வந்து சட்டத்துறை வந்து திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது, அது வந்து ப்ரொசீட் பண்ணது எல்லாமே வந்து முரசொலி மாறன் அவர்கள் தான். தமிழகத்தின் டெல்லி முகமா இருந்தவர், சீக்கிரம் நம்ம விட்டு இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் வந்து நமக்கு பெருசா தெரியாது, சில பேர் தான் நமக்கு தெரியும். கலைஞரோட ஃபேமிலி, இது சில பேர் எனக்கு தெரியுது. ஸ்டாலின் தெரியுது, அழகிரியா, இது அழகிரின்னு நினைக்கிறேன், இவங்க செல்வி, இது வந்து மு க முத்து, இன்னொரு தெரியாது, இது தமிழரசா, 2 பேர்ல யாரும் தெரியல, செல்வம் நினைக்கிறாரு. கலைஞர் மாதிரியே ஹேர் வச்சிருக்காரு பாருங்க, ஓகேங்களா? ஓகே, இது வந்து அவங்க துர்கா அம்மா, இவங்க வந்து அவங்க ஃபேமிலி போட்டோ, அது யாருன்னு தெரியல. மேல ஒண்ணு, ஓகே, அவங்க அக்கான்னு நினைக்கிறேன், கலைஞரோட அக்காக்கள்னு நினைக்கிறேன், 2 பேரு, 2 பேரு. அதோட அக்காவோட புள்ளதான் முரசொலி மாறன், முரசொலி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ செல்வம் தான் இறந்து போனார் ரீசெண்டா. ஓகே, இது வந்து அவரோட கலர் போட்டோஸ், இதெல்லாம் அவங்க ஃபேமிலி, அழகிரி அவர்கள் ஃபேமிலி, முரசொலி மாறன் அவர்கள் ஃபேமிலி. ஓகே, இது வந்து உதயநிதி ஸ்டாலின், அவங்களோட பொண்ணு செந்தாமரையா அவங்க பேரு, அவங்களோட ஃபேமிலி. இது வந்து மு க செல்வம், இதுதான் செல்வம், முரசொலி மாறன் அண்ணன் நினைக்கிறேன், அவங்களோட ஃபேமிலி. இது மு க தமிழரசு இருக்கிற நம்ம ஆர்டிஸ்ட் அருள்நிதி அவரோட இது அவரோட குடும்ப போட்டோ, சரிங்களா? அப்படி பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. அவரோட அரசியல், கலை, இலக்கியம், நாடகம், பத்திரிகை, இளம்பொரு ஒன்று பிரிச்சிருக்காங்க போல இருக்கு. அம்மாவுக்கு வந்து ஒரு 63லயே அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. ரொம்ப சோ சேட். 63லயே இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? நினைவு நாள், அஞ்சுகம் அம்மாள். அப்ப கலைஞர் இவரு அண்ணா இருந்திருக்காரு, அப்ப அண்ணா இருந்திருக்காரு. ஓகே, ரொம்ப சோகமா, ரொம்ப கலைஞர் அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. ஆமா, இந்த பாருங்க, கலைஞரோட தன்னுடைய முதல் மனைவி பத்மாவதி குறித்து அப்படின்னு, ஓகேங்களா? கலைஞருக்கு மொத்தம் 3 மனைவி. அவங்களோட முதல் மனைவி இவங்க பத்மாவதி, 2வது வந்து தயாளு அம்மாள், 3வது ராஜாத்தி அம்மாள். வெளிப்படைத்தன்மை, அவ்வளவுதான், பாத்துங்க. ஃபுல்லா ரொம்ப சோகம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து முடிச்சுட்டு அவங்க 2வது தான் தயாளு அம்மாவை வந்து அவங்க கல்யாணம் பண்றாரு. இது வந்து 1945 ஏதோ அடிபட்டு கிடக்குற, அதாவது திராவிட கழக மாநாட்டுல நடந்திருக்குது. அங்க காளிகளை புந்து கலவரம் பண்ணிருக்காங்க. கலைஞரை அடிச்சு தூக்கி போட்டு செத்து போயிட்டு தூக்கி சாக்கடை தூக்கி வீசிருக்காங்க.
அப்போ வந்து அங்க யாரோ ஒரு பாட்டி எடுத்துட்டு போய் அவர் காப்பாத்தி முஸ்லீம் மட்டும் ஒரு பாட்டி அவர் வந்து அமுச்சு வச்சிருக்காங்க. அவ வந்து ரொம்ப காயம்பட்டு அண்ணாவும் பெரியாரும் இந்த இடத்துக்கு போயிருக்காரு. பெரியார் ஒரு கையாலே மருந்து போட்டு அவர் வந்து கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிறத அதோட சான்றுதான் அந்த போட்டோ. இது வந்து கலைஞர் வந்து முதலா இளமை பழி அப்படிங்கிற அந்த கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்காரு. ஓகேங்களா, திராவிட நாடு இதழ்ல அண்ணா நடத்தினா திராவிட நாடு இதழ்ல. அதை பார்த்துட்டு தான் யார் இந்த பையன்னு அண்ணா கேட்டிருக்காப்புல. முன்னாடி வந்து நின்று இருக்காரு. பார்த்தா சின்ன பையன், நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காரு அண்ணா கிட்ட. அதெல்லாம் வேணாம் தம்பி, நீ போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அந்த போட்டோ இதுதான் வந்து கலைஞரும் அண்ணாவும் ஒரு புள்ளியில் சந்திக்க நேர்ந்த ஒரு இடமா இருந்திருக்கு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போட்டோ இது. இது என்னது, முத்துவிளர் நூலகம் அஞ்சுகம் படிப்பகம், அதாவது கலைஞர் வீடு திருக்கோவிலையில் உள்ள அந்த இதான் வீடு. அது ஒரு நாள் நம்ம போய் பார்ப்போம். திருக்கோவில ஒரு வீடு இருக்குது. இது வந்து அவங்க அம்மா பிறந்த ஊர். அங்க வந்து ஒரு அதை வந்து நூலகமா மாத்திட்டாங்க. அதாவது அம்மா அப்பா பேர்ல முத்துவிளர் அஞ்சுகம் அவங்க பேர்ல நூலகமா மாத்திருக்கு. காட்டூர்லயும் அதே மாதிரி நூலகம் வச்சிருக்கிறாங்க. கலைஞர் இதுல வந்து நூலகம் வச்சிருக்கிறாங்க. திருக்கோவில ஒரு பிறந்த வீடு. ஓகே, இது வந்து அவரோட லிட்ரலி அவரோட குடும்பம் அம்மா அப்பாவோட சார்ந்த போட்டோஸ். 1934 அவங்க அம்மா அப்பாவோட எடுத்த போட்டோ. அவங்க அப்பா போல அம்மா கலைஞர் அப்பெல்லாம் பொட்டு வச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல். ரொம்ப ஒரு குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க அப்பா பட்டை போட்டிருக்காரு, இவருக்கு பொட்டு வச்சிருக்கிறாங்க குளிக்கும் போது. ஓகேங்களா, இதான் கமலாலய குளம்னு சொல்லுவாங்க. திருவாரூர் பெரிய கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இல்லையா? அங்க இருக்கிற குளம் பேரு கமலாலய குளம். ஆமா, கமலாலய குளம். 36 அவர் குளிச்சது அந்த போட்டோ. 14 வயசுலயே இந்திய எதிர்ப்பு, அதாவது சீமான் பையன் இருக்கான்ல இன்னைக்கு, அவருக்கு நீங்க அரசியல் புக்கு கொடுத்தா என்ன, அவரு இப்ப படிக்க வேண்டியது வந்து இந்த புத்தகம் தான், இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல. 14 வயசுலயே வந்து மாணவர்களை திரட்டி ஊர்வலம் நடத்திருக்காரு. ஓகேங்களா, இவரை பார்த்து தமிழுக்கு ஒன்றும் செய்யல, இவர் என்ன செஞ்சாருன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. என்ன சொல்றது? அடுத்தது அது 1938 இந்திய எதிர்ப்பு போராளி அஞ்சா நெஞ்சு அழகிரி. அழகிரி தான் அவரோட ரொம்ப ஒரு ரோல் மாடல், ரொம்ப அவருக்கு பிடிச்சவர். அந்த ஆஸ்பிரேஷன்ல தான் வந்து அவரோட குழந்தைக்கு அழகிரின்னு பேர் வச்சாரு. அவரோட இருந்து அவரோட போராட்டத்துல இருந்த போட்டோஸ். அப்புறம் இது 1940 சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அதை ரன் பண்ணியிருக்காரு. இங்க ஒரு ஹாக்கில இருந்திருக்காரு பாருங்க. ஹாக்கி வெற்றி குழு 5 செல்வர் கலைஞர் ஹாக்கி டீம்ல இருந்திருக்காரு. அப்புறம் இங்க ஆசிரியர் மாணவர் குழு படைத்தல் கலைஞர். ஓகே, எல்லா சின்ன வயசுல இருந்து என்னன்னா ஒரு சங்கம், எழுத்து, ஆர்ப்பாட்டம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிபலோட அந்த கான்செப்ட்ல இருந்திருக்காரு. அது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. இதே மாதிரிதான் ஒரு இடத்துல வந்து அந்த பாண்டிய மன்னன் வந்து ஒரு இடத்துல வருவார்ல, சிவன் வந்து நெற்றிக்கண்ணை திறந்தாருன்னு, அது வந்து வரலாறே இருக்குது. அவரோட ஸ்கூல்ல 9ஆம் படிக்கும் பொழுது கேட்டிருக்காரு, அது எப்படி மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்படி கடவுள் கண்ணை ஓபன் பண்ணலாம் நெற்றிக்கண்ணை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு சாதாரண இளைஞனின் இயல்பான கேள்வி. அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ரிபல் மைண்ட்லயே இருந்திருக்காரு. ஸோ அந்த ரிபல் மைண்டு கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. 14 வயசுல ஒருத்தர் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் போறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தட் இஸ் கலைஞர். அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு ஃபயர் எப்பயுமே அவர்கிட்ட இருந்திருக்குது. திக்கெட்டும் புகழ் பரப்பும் திருக்கோளைங்கிற அந்த ஊர்ல இருந்துதான் அவரோட அந்த இது ஆரம்பிச்சிருக்குது. இந்த போட்டோ கையெழுத்து ஏடு உயர்நிலைப்பள்ளி ஆரூர் மாணவன் நேசனுங்கிற அந்த போட்டோ பாருங்க. 67 இருந்தே வந்து அவர் பத்திரிகை நடத்திருக்காரு பாருங்க. ஸோ இவ்வளோ வந்து அவருக்கு வரலாறு இருக்குது. இதெல்லாம் வந்து கிடைச்ச இருக்கிற எடுத்து வைக்க முடிஞ்ச அவரோட போட்டோஸ் தான். சரிங்களா, அவர் வந்து 97 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 14 வயசுல இருந்து 97 வயசுன்னா கிட்டத்தட்ட 83 வயசு அரசியல் வாழ்க்கை இருக்குது. அது மொத்தத்தையும் வந்து எடுக்கணும், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்பயே பாருங்க, எனக்கு காது வலிக்குது. இப்போ நான் கீழே தான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, அவரோட கலைஞரோட மியூசியம்னு கீழே சில இது இருக்குது. அதுல பேசியே நம்மளுக்கு வந்து இவ்வளவு தகவல் கிடைக்குது. இது எல்லாமே சின்ன தகவல் தான். இன்னும் நிறைய அவரை பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்குது. 6 பாகம் நெஞ்சுக்கு நீ 6 பாகம் எழுதியிருக்காரு. அதுல படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்கும். இது வந்து மியூசியம்ங்கிறதுனால அவரோட போட்டோஸ், அவருக்கு சிலைகள், அவர் வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான தருணங்களை வந்து அதை காட்சிப்படுத்தி இங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த கலைஞர் கூட்டத்தில் உள்ள கலைஞர் அருங்காட்சியகம் அப்படிங்கிற இந்த பாட்டு.
இதுல நிறைய பார்த்தோம். அவர் தமிழுக்கு என்ன செஞ்சாரு, அவர் தமிழுக்கு என்ன ஆட்டிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. உண்மையிலேயே காசு உள்ளவங்க இங்க வந்தா ஒண்ணுலாம் இல்ல, திருவாரூர் பக்கத்துல இருக்குது, வந்து பாருங்க அவர் எத்தனை பேருக்கு செலவு வச்சிருக்காரு, எவ்வளவு செஞ்சிருக்காரு, எவ்வளவு ஜனநாயகமா இருந்திருக்காரு, எவ்வளவு அவரோட அரசியல் பணி எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்குது, நீண்ட நெடிய வரலாறோட ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு குறிப்பா இங்க கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்து கலைஞரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.